எப்படி சொல்றீங்க? எப்படி சொல்றீங்கன்னு கேக்குறேன். பாஜக கட்டுப்பாட்டுல தான் எல்லாமே இருக்கிறாங்க. சரி, 2026 வர்ற சட்டமன்ற தேர்தல் அதிமுக கூட்டணியா இல்ல திமுக கூட்டணியா? ஊழல்வாதி கூட சேர சொல்றீங்களா? இல்ல ஊழல்வாதி கூட கூட்டணி பண்ண சொல்றீங்களா? நீங்க உண்மையான எம்ஜிஆருடைய விசுவாசி. அதான் நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய தொண்டன். அப்படின்னா போன தேர்தல்ல பாஜக அதிமுக கூட்டணி இல்லையே, உள்ளாட்சி தேர்தல் கூட்டணி இல்ல, பாராளுமன்ற கூட்டணி இல்ல. பாஜக கூட கூட்டணி சேர்ந்தா நம்ம ஜெயிக்க முடியாது. பாஜகவுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனாலதான் அமித்ஷாவை போய் எடப்பாடி சந்திச்சாருன்னு சொல்ல வரீங்க. நீங்க யாராவது இதுல பொய் இதுல தப்பு என்கிட்ட பேச சொல்லுங்க. இது அதிமுக செய்யற துரோகம் இல்ல. ரைட், 100% கரெக்ட். நான் ஒண்ணு சின்ன விஷயம் சொல்லவா? இது அதிமுக செய்யற துரோகம் இல்ல, அதிமுக செய்கின்ற நன்மை. சரி, எப்ப செய்வீங்க? அதான் 2 வருஷம் ஆட்டும் 5 வருஷம் ஆட்டும் தப்பு கிடையாது. ஆனால் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொண்டு வர்றதுக்காக நாங்க கட்சி ஆரம்பிச்சு இந்த வந்திருக்கக்கூடிய. அப்ப நீங்க எம்எல்ஏவாய் சம்பாதிக்கிறங்கிற எண்ணம் இல்ல? தேர்தல் சத்தியம். இதுக்கு மேல என்ன சொல்லணும்? எந்த வித மாற்றுகளும் இல்லை. இதுக்கு மேல என்ன சொல்லணும்? அனைத்து கட்சி கூட்டத்துல கூப்பிடணும்னா சின்ன சின்ன லெட்டர் கட்சி, அரசு அங்கீகாரம் இல்லாத கட்சி எல்லாம் கூப்பிடணும்னா 300 கட்சி இருக்கு தமிழ்நாட்டுல. எல்லாத்தையும் கூப்பிட்டு உள்ள உட்காந்துக்கணும்னு சொல்ல. பதிவு செய்யப்பட்ட அனைத்து கட்சி கூட்டம்னு முதல்வர் சொன்னது ஃபர்ஸ்ட் தவறு. என்ன சார் பேசுறீங்க நீங்க? சீமான் ஒரு தமிழ் போராளி, தனிச்சு நின்று மாநில கட்சியா அந்தஸ்து வாங்கியிருக்காரு. 36 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு. அவர் வந்தார் கட்சி ஆரம்பிச்சு. அவர் என்ன சொன்னார்? பெரியார் தான் என்னுடைய, பெரியார் தான் முன்னாடி வயசு. நான் பெரியாரோடைய ஏதோ பெரியார் இல்லை என்றால் தமிழகமே இல்லை சொன்னேன் இல்லையா? இன்னைக்கு அதே பெரியாரை வச்சு இவ்வளவு எழுச்சி பண்றது என்ன காரணம்? அப்ப விஜய் கூட்டணி கூப்பிட்டா போயிருவீங்க. அப்ப விஜய் கட்சி பத்தி என்ன தெரிஞ்சு வச்சிருக்கீங்க நீங்க? விஜய் கூட்டம் இதுவரைக்கும் ஊழல் செஞ்சாரா? இல்ல, இப்பதான் கட்சி தொடங்கி இருக்காரு. இப்ப அவரு இதுவரைக்கும் ஊழல் செய்யல. இவர் கட்சி ஆரம்பிக்கப்பட்டு இவர் என்ன பேக்ரவுண்ட்ல இருக்காருன்னு யாருக்கு தெரியாது. அப்ப ஜெயலலிதாவை பிடிக்காது உங்களுக்கு? ஒரு இரும்பு பெண்மணி அவங்க. இது வரைக்கும் எத்தனை கோரிக்கையில முன் வச்சு ஆர்ப்பாட்டம், போராட்டம், களத்துல இறங்கி மக்களுக்காக போராடி இருக்கீங்க? எத்தனை லட்சம்? சின்ன விஷயம் சொல்றேன், சொல்லுங்க. இன்னைக்கு ஆளுங்கட்சியில் இருக்கவங்களே ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி ஜெயிக்க முடியல. நீங்க அதிமுக இணைய வேண்டியதானே? ஏன் தனிச்சு நிக்கிறீங்க? அதுதானே சரியில்லைன்னு சொல்றேன். அவங்க அம்மா மரணத்துக்கு பின்பு அவங்க யாருமே சரியில்லைன்னு சொல்றேன். மறுபடியும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்? நாங்க வந்த உடனே அது முடிஞ்சு போன கதை. அது முறையாக விசாரணை செய்து முடிக்கப்பட்ட ஒரு வழக்கு.